கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 714 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் 2 o'clock to 2:15 இல்லை 2:30 வந்துடும். இன்றைக்கி ஒரு நண்பர் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தார், என்ன நண்பா 3:15 ரிசல்ட்டை பார்த்துட்டு போடுறீங்க. நான் கரெக்டாக டைமிங்கு ஹவர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். அதோட டைமிங் ஷெட்யூல் 2:30 மணி. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் யூடியூப்க்குரிய நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டுமே தான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அலாரம் வரும். சரிங்களா? இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் எப்பயுமே நம்ம 2:30 உங்களுக்கு அதிகபட்சம் 2:30 தான், அதுக்குள்ளேயே வந்துடும். நம்ம ரிசல்ட்டு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2:30 போட்டிருப்போம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம காரணம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்வர்ணம் கேரளம் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்தது 3 digit பாக்ஸில் ஒரு நம்பருங்க அப்படியே கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது 561 நம்ம எடுத்து 563. இதில் 3 பேரில் சீபோர்டு 1 இறங்கி இருந்துச்சுன்னா சரியான அடி. அதுபோக ஏபி ஏசி பிசியில் 56 ஏபி பாஸ். ஓகேங்களா? ஏபி பாஸ். அப்புறம் 1-5 கொடுத்துருக்கோம். இதில் 5-1னா ஏசி பாஸாக இருந்திருக்கும், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. எப்பயும் போல் நமக்கு ஆல் போர்டு 5 வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஆல் போர்டு 5 நமக்கு பாஸ், ஏ போர்டு பாஸ். இது வந்து மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு வின்னிங். ஓகேங்களா? இது வந்து மெம்பர்ஷிப்புக்கான ஒரு வின்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நமக்கு தெரியும், புரியும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுலேயும் ஈஸி தாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். என்ன சொல்கிறது, எங்கிட்டாவது பிடிச்சிடலாம், தூக்கிடலாம், தட்டிடலான்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸிலேயே போகுது. என்ன பண்ணுறது? இதுலேயும் நமக்கு ஆல் போர்டு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 பாஸ். அதாவது வீடியோவில் ஆல் போர்டு 5 கொடுத்துருக்கோம், கன்ஃபார்மாக சொல்லியிருப்போம். யாரெல்லாம் ஆல் போர்டு 5 வச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் எப்படி இப்போ வந்திருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோமா? முதல் ரிசல்ட் 766, அடுத்த ரிசல்ட் 561. இதை கவனிச்சிங்களா? பி போர்டு மட்டும் காப்பி ஆகக்கூடிய ஒரு நம்பர் 0 1 2 3 4 5 6 7 8 9. செவன்லேருந்து பவர் அண்ட் ஃப்ளிப்பு இப்படி எடுத்துருக்கான். பவர் அண்ட் ஃப்ளிப்பு. சரிங்களா? 6க்கு 6 உள்ளே கொண்டு தூக்கி வச்சுட்டான். அடுத்து ஒரு 6க்கு அப்படியே பவர் எடுத்துட்டான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது 7க்கு பவர் போய் ஃப்ளிப் எடுத்துருக்கான். 6க்கு 6 வச்சுட்டான். இன்னொரு 6 அதுக்கு முதல் நாள் 766 இல்லையா? சீபோர்டு 6க்கு அப்படியே பவர் எடுத்துட்டான். இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? 5 வந்து ஃப்ளிப்பு, 6 சேமு, 1 பவர். ஓகேங்களா? இதுதான் மெத்தடே, சிம்பிள் மெத்தடே இதுதான். ஓகேங்களா? நம்ம டபுள் 6 வந்திருக்கப்பயே 6 1 மட்டும் எடுத்து விளாண்டுருக்கணும். ஒரு கொஞ்சம் குளறுபடியானனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு. இல்லைன்னா சும்மா தரமாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அடித்து ஒரு தட்டி இருந்திருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருச்சு. அடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு கன்ஃபார்ம் நம்பர் ஏதாவது கிடச்சிச்சின்னா தட்டி தூக்கிடலாம் நண்பர்களே. அதுக்கான ஒரு வெயிட்டிங் மூமெண்ட்டில் வெயிட்டிங்கில் இருப்போம். எதனால்னா ஒரு நாள் இப்படி இருப்பான், இன்னொரு நாள் அப்படியே ஆட்டத்தையே
இப்போ வந்து நாளைக்கு நம்ம என்ன மெத்தட் அடிப்பான்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். காரணம் எலாக்ட்ரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 3 டிஜிட். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 412. ஓகேங்களா, 243. செகண்ட் நம்பர் 490. தேர்ட் ஒன் நம்பர். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து என்ன நம்பர் உள்ள கண்டிப்பான முறையில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 561 தான். ரொம்பலாம் இல்லை, சிம்பிள் தான். நாளைக்கு தட்டி தூக்கிடலாம். நாளைக்கு எதுக்கு ஒரு 6 உள்ளே கொண்டு வாங்க, 0 கொண்டு வாங்க, 7 உள்ளே கொண்டு வந்துருங்க. முக்கியமான ஒரு நம்பர். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 561. இதுக்கு அடுத்தாவில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த 420. இதை மட்டும் பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு நம்பர் மட்டும். சரிங்களா, இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 682. ஓகேங்களா, 682 109 024 அண்டு 568. ஓகேங்களா, மறுபடியும் 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். இதுதான் நம்ம 12/7/2025 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். 412 412 243 490 607 420 682 109 024 568. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு ஃபார்மெட் எடுத்துருவோம். இது 3 டிஜிட்டு பவர் நம்பர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து 1 எடுத்துக்குவோம். 1 3 2 1 3 2. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0 7 3. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 9 5. ஓகேங்களா, இந்த செட்டு வந்து பவர் அண்டு ஃப்ளிப்பு. சரிங்களா, பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிங்க. 1 3 2 0 7 3 2 9 5. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா பாக்ஸாக போடுங்க. அப்படிலாம் இதை எடுத்து அப்படியே கூட ப்ளே பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் அது கிடைக்கும். லாஸு எந்த ஒரு வகையிலுமே லாஸுன்றது ஒரு இது இருக்காது. சரிங்களா, அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. ஏ போர்டு பி போர்டு சி போர்டு. ஏ போர்டை பொறுத்தளவு 5 வச்சு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 இல்லைன்னா 7. ஓகேங்களா, அதுக்கடுத்து பி போர்டு 6 வச்சு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 3 இல்லைன்னா 1 தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து சி போர்டு 1 வந்துருக்கு இல்லையா, இதனால் நம்ம ஈஸியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 8 இல்லைன்னா 9. ஓகேங்களா, இதை மட்டும் ஃபாலோவிங்க 7 எடுத்துக்கோங்க. இந்த 3 நம்பர் நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். எதனால்னா 1 வந்திருக்கு. 1 ஏறிச்சுனாலே இங்கிட்ட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எல்லாமே இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோ நம்ம லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏ போர்டு
0 ஏ போர்டு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் 0 இல்லைனா 7, பி போர்டு 3 இல்லைனா 1, சி போர்டு 8 இல்லைனா 9. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து 8 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, 8 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 3, 4 அவ்வளோதான், சிம்பிள். உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா லாஸ் பண்ண வேணாம். 834 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, ஓரளவுக்கு பக்காவாக ப்ரிஃபர் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஃபார்மெட் வந்து கரெக்டாக ஓகே ஆகிடுச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா, இன்றைய கெஸ்ஸிங் எழுதாங்க முடிந்தது. மீண்டும் நாளைக்கு ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.